கோயம்புத்தூரில் ரொம்ப நாளாக வீடு பார்த்துட்ருக்கிறேன் சார். பட்ஜெட் வில்லா பார்த்துட்ருக்கேன். எனக்கு எதுவுமே செட் ஆகலை, எதுவுமே என் பட்ஜெட்குள்ளே வரல அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா கோவில்பாளையம் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. எக்ஸாக்டாக கோட்டைப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. பஸ்ஸை விட்டு இறங்குனீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. சரவணம்பட்டி சில்சஸ் ஐடி பார்க்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 2.5 சென்ட் இடத்துல 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு சூப்பராக வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரூம்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்பேசியஸான ரூம்ஸாக தான் இருக்குங்க. உள்ளே வரும்போது ரேம்ப் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான ஸ்லோப்பில் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்ல ஸ்டீல் கேட் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா ஜலமூலையில் போர்வெல் அது மட்டும் இல்லாமல் தனி தொட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் 8.75க்கு 17.75 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு அவுட்டர் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் இண்டியன் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் டைலும் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்டிகோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல் லே பண்ணியிருக்காங்க. அது போக நமக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு வீட்டை சுற்றியுமே வந்து நிறைய வீடுங்க இருக்கிற லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ வால் டைல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஸ்டெப்ஸு கிரனைட் கொடுத்துருக்காங்க. டீ கூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெயின் டோர் சூப்பரான பேட்டர்னில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 11க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த லிவிங் ஹால் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ லிவிங் ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீ கூட்டில் தான் வந்து மெயின் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே வந்து ரெடிமேட் டோர்ஸாக வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் வால்க்கு மட்டும் டார்க் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பூஜா ரூம் தனியாக வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4க்கு 4.5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. அது கிரானைட் செல்ஃப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. தனியாக டோர் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக இந்த வீட்டோட கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆஸ்பர் வாஸ்துப்படி வீட்டோட அக்னி மூலையில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்துட்டு கிச்சன் கம் டைனிங் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 6க்கு 21 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. 10 ஃபீட் வரைக்கும் வெட்டிஃபை டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 3x3ல் யூபிவிசி விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல வந்து சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனி டேப் கனெக்ஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆரோ வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க டைனிங் ஸ்பேஸில் வந்துட்டு. ஸோ வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அஸ்பர் வாஸ்து பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. காங்கிரீட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. கடப்பா செல்ஃப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு 3x4ல் 2 யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு 2x4ல் வந்து டைல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் வெளியிலே கொடுத்துருக்காங்க டாய்லெட் போகிற வழியில். ஸோ வீட்டோட டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. 6க்கு 4.5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்காங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டார்க் கலரில் வந்துட்டு நல்ல காம்பினேஷனில் வந்து டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெட்ரூம்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளஷ் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு செல்ஃப்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக வந்துட்டு மாடலர் கிச்சன் பண்ணுறதுனால பண்ணலாங்க. வார்ட்ரோப் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம்ஸில் வந்து நமக்கு வந்துட்டு காங்கிரீட் லாஃப்ட் எல்லாமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஸ்மால் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் சொல்லாங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 8க்கு 11ங்க. இங்கேயும் காங்கிரீட் லாஃப்ட் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பெட்ரூம்க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அட்டாச்சு டாய்லெட் வராதுங்க. ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு வந்து அவுட்டர் டாய்லெட் வந்து ஒன்று பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப பட்ஜெட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கோவில்பாளையம் சர்க்கிளில் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் 2 BHK வீடு வாங்கணும் அப்படின்னா மினிமம் 65க்கு மேலே தான் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. பட் கோவில்பாளையம்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஐடி பார்க்கும் க்ளோஸராக பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீட்டாக வந்து ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி டெரகோட்டா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஓப்பன் டெரேஸ்க்கும் அதே மாதிரி நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெரகோட்டா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பில்லர்ஸ் எல்லாமே ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக நமக்கு டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பேரப்பட் வால் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுற்றியுமே பாருங்கள் 360 டிகிரி ஃபுல்லாகவே வந்து வீடுங்க ஆயிடுச்சுங்க. கோட்டைப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாக யாரெல்லாம் வீடு பார்த்துருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வீடு 100% சூட்டபுளாக இருக்குங்க. மேலே வாஷிங் ஸ்டோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி பக்கத்துலேயே டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் 2 கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி கனெக்ஷன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கிளைண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பேர் வந்து கேட்டிருந்தீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாக நைட் டைமாக இருந்தாலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வர மாதிரி சேஃப்டியான ஒரு லொக்கேஷனில் வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவே இந்த வீடு வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பட்ஜெட்டில் வந்துருக்குங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 55 lakhs வருதுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஏரியாவில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்
ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராவது இடம் வீடு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலோட லிங்க் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்மளோட சேனலை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெகுலராக வந்துட்டு நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆகிருக்க முடியாதுங்க. ஸோ டே பை டே ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் வந்து ஷேரும் பண்ணுறீங்க. ஸோ நம்மளோட ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுற ரேஷியோ வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு வருதுங்க. ஸோ ரொம்ப நன்றிங்க. ஸோ மறக்காமல் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரியான நீட்ஸ் யாருக்காவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து சொல்லி வைங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். கோயம்புத்தூரில் வேறு லொக்கேஷனில் உங்களுக்கு என்ன லொக்கேஷனில் வந்துட்டு இடம் வீடு வேணுமோ அதையும் வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு அந்த லொக்கேஷனில் முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறேங்க.